அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் நான் மாயன் மயல்ல தொடர்ந்து சோழி பிரசன்னம் மட்டுமல்ல, ஆன்மீகம் சார்ந்த சில நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டு இறையருளாலும் குருவருளாலும் பேசி வருகிறேன். மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. காரணம், உங்களை தொடர்பு கொள்வதற்கு, ஆன்மீகம் சார்ந்த அற்புதமான கருத்துக்களை சொல்வதற்கெல்லாம் இது ஒரு அருமையான ஒரு ஆன்மீக பாடம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு நிகழ்வு ஒரு சராசரி ஒரு மன்னன் அவனை மகானாக்குது என்றதெல்லாம் விதியோ வினையோ என்று சொல்ல முடியாதுங்க. ஒரு சராசரி மன்னன், ஒரு மனிதன் மன்னனாகலாம் பார்த்திருக்கிறோம். ஆனா ஒரு மன்னன் மகான் ஆயிருக்கானா? ஆயிருக்கான். ஒரு அற்புதமான நிகழ்வை இறைவன் நினைத்து விட்டால், ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரு, அவன் ஆட்டுவிக்கின்ற பொம்மைகள் தானே நாம். விதியும் வினையும் சரியாக அமைந்து விட்டால், ஒரு நிறைக்கோட்டை நோக்கி நகர்ந்து விட்டால் கண்டிப்பாக மன்னன் மட்டுமல்ல, எல்லோருமே மகானாகி விடலாம். மகானாவதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே அல்ல. காலம் கடந்தும் அவன் நம் இதயத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவனை தொழும்போது இவனையும் அருகில் வைத்து நாம் தொழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு காரணம் என்ன? அந்த நிகழ்வுக்கு காரணம் என்னன்னா ஒரு கீரைங்க. கீரை, எத்தனையோ கீரை நம்ம வாழ்க்கையில சுவைத்து இருந்திருக்கிறோம், சாப்பிட்டிருக்கோம். புளிச்சக்கீரையிலிருந்து, அரைக்கீரையிலிருந்து, சிறுகீரையிலிருந்து எத்தனையோ கீரைகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த கீரைக்கு உண்டு. அந்த கீரை எது? அதுதான் ஒரு கீரை, தூதுவளை. இந்த கீரை மன்னனாக இருந்தாலும் கூட அவனுக்கு இந்த கீரையின் மீது அதிக பிரியம், அதிக ஆசை. இந்த கீரை மட்டும் உணவில் வைத்து விட்டாலே போதும், அற்புதமாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக அந்த உணவை அருந்த முற்படுவான். அவன் சமையல்காரை கூப்பிட்டு கேட்கிறான், எப்பவுமே நீ எனக்கு தூதுவளையை அழகாக விதவிதமாக சமைத்து தருவாயே, இன்று மட்டும் ஏன் அந்த கீரை சுவையில் சற்று கூடி இருக்கின்றது என்று கேட்கின்ற பொழுது அவன் சொல்வதற்கு தயங்குகின்றான். மன்னனும் அறந்து விட்டு நகர்ந்து விடுகின்றான். காலம் செல்ல செல்ல ஒரு நாள் திடீர்னு பார்க்கிற சமையல்ல அந்த கீரை இல்லை. மன்னன் கேட்கிற, எங்கே அந்த தூதுவளை என்று கேட்ட பொழுது, ஐயா, இந்த கீரையை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரியவர் இன்று வரவில்லை, அதன் காரணமாக தான் என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியவில்லை. மன்னர் திகைத்து விடுகின்றார். யார் அவர்? அவரை நான் பார்க்க வேண்டும் என்று கூறிய பொழுது அவரை அழைத்து வருகின்றார். அவர்தான் மணக்கால் நம்பி. இந்த மணக்கால் ஒரு மனிதனுக்கு பேர் இருக்கலாம், பட்ட பேர் இருக்கலாம். எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பெயர்கள் எல்லாம் அவருடைய இயல்பை போற்று, செயலை போற்று பட்டங்கள் அமையும். இந்த மணக்கால் கண்ணில் கண்ணீர் வருதுங்க. குரு பக்தியில இவரை விட ஒன்று உண்டா? பக்தினா இப்படி இருக்கணுங்க. ஒரு குருவுக்கு சீடன் என்றால் இப்படி அமைய வேண்டும். குருவுக்கு யாரால் பெருமை? சீடனால் பெருமை. சீடனுக்கு யாரால் பெருமை? குருவால். அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கம், திருவரங்கம், 108 திவ்ய தேசத்துல முதல் திருப்பதி ஸ்ரீரங்கம். அந்த ரங்கநாதர் பள்ளி கொண்ட அந்த ஆலயத்திற்கு அருகே பார்த்தீங்கன்னா மணக்கால் என்ற ஒரு ஊர். அந்த மணக்கால் என்ற ஊர்ல ஒரு அற்புதம். ராமமிஸ்ரர் என்று ஒருவர் வாழ்ந்து வந்தார். சிறந்த நாராயணன் மீது பக்தி கொண்டவர். அவர் உயர்கொண்டான் என்பவரை தன்னுடைய குருவாக நினைத்து அவருக்கு பாத சேவை மட்டுமல்ல, காலையில் இருந்து அது அவருக்கு குரு கண்ணாயிரம் வரை அவர் பாதம் பிடித்து விடுகின்ற வரை பணிவிடை செய்து வந்தார். குரு பக்தி. அவருக்கு அவருடைய மனைவி சூழ்நிலையின் காரணமாக மறைந்து இறந்து விடுகின்றார்கள். அவருக்கு அழகான 2 பெண் குழந்தைகள். அந்த குழந்தைகளை காவிரியிலே குளிப்பதற்காக அழைத்து சென்று திரும்ப கொண்டு வந்து வீட்டிலே விடுகின்ற ஒரு வேலையும் இவர் செய்து வந்தார். ஒரு நாள் அடர்ந்த மழை, நல்ல மழை. அந்த 2 குழந்தைகளும் காவிரியில குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு வரும்போது பார்த்தா பாத்தீங்கன்னா அந்த இடம் கூட சகதி ஆயிடுது, மணலாகி விடுகின்றது. அந்த கால வைப்பதற்கு அவர்கள் தயங்கிய பொழுது ஒரு நிகழ்வு பாருங்களேன். இப்படி கூடவா மனிதர்கள் இருப்பார்கள்? இருந்திருக்காங்க, இப்படியும் வாழ்ந்திருக்காங்க. உடனே என்ன பண்றாரு தெரியுங்களா? அந்த சகதியிலே குப்புறப்படுத்தி விடுகின்றார். குப்புறப்படுத்திட்டு அந்த 2 குழந்தைகளை சொல்றாரு, அம்மா உங்க பாதத்தை என் முதுகில் வைத்து நகர்ந்து வந்து விடுங்கள் என்று கூறிய பொழுது அந்த குழந்தைகளும் குழந்தை தானே விளையாட்டா ஒரு முதுகிலை பாதம் பத்தி நகர்ந்து வந்து விடுகின்றார்கள், சகதிப்படாமல். இவர் எதை பொருட்படுத்தாமல் வந்து விடுகின்றார். இந்த நிகழ்வை அந்த உயர்கொண்டான் சுவாமி கேட்டு பார்த்து வியந்து, அடடா இப்படிப்பட்ட ஒரு சீடனா என்று மெய் உருகி போகின்றார். உடனே
நாராய திவ்ய பிரபந்தம் அந்த பாசுரத்தை தன்னுடைய சீடனாகிய அந்த அப்புறம் தான் அவருக்கு பேர் வருதுங்க. ராமமிஸ்ரருக்கு மரக்கார் சுவாமிகள் என்ற பெயரே வருகிறது. அந்த பெயரே அந்த சூழ்நிலை குரு பக்தியின் காரணமாக வருகின்றது. அவருக்கு அந்த பெயரை வைக்கின்றார். உயர் கொண்டார். உயர் கொண்டார். அந்த இறைவனுடைய அவருக்கு மந்திர தீட்சைகளை வழங்குகின்றார். நாராயண நாமங்களை அள்ளி தருகின்றார். ஆனந்த கண்ணில் கண்ணீர் பெருகுது. இவர் வாயால் நமக்கு தீட்சையா மெய் உருகி போகின்றது. பாதம் பணிகின்றார். அப்படிப்பட்ட அந்த உயர் கொண்ட நாராயண திவ்ய பிரபந்த மந்திரத்தை அவருக்கு உபதேசிக்கின்றார். அதே நேரத்தில் ஒரு நிகழ்வுங்க. நம்ம ஆழ்வார் நமக்கெல்லாம் தெரியும். நம்ம ஆழ்வார் என்று உரிமையோடு சொல்லக்கூடிய ஒரு ஆழ்வார் நம்ம ஆழ்வார். அவர் என்ன பண்றாருன்னா, அவர் நம்ம ஆழ்வார் நாராயண திவ்ய பிரபந்தத்தை நாதமணிகளுக்கு உபதேசிக்கின்றார். அந்த நாதமணிகள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேரன் மீது அதிக பாசம். அவருக்கு யமுனை துறைவன் என்ற ஒரு அற்புதமான ஒரு நாமத்தை தருகின்றார். யமுனை துறைவன் என்ற நாமத்தை தந்து அவர் உயர்கொண்டார் பார்த்து கேட்கிறார், எனக்கு பிறகு இந்த இடத்தில் இவர் அமர வேண்டும் என்று கேட்கிறார். அந்த யமுனை துறைவன் என்பவன் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஆள வந்தார். ஒரு குறுநீல மன்னனாக இருக்கின்றார். அந்த உயர்கொண்டார் மணக்கால் சொல்லிய பொழுது எப்படியாவது இந்த இடத்தில் அவரை அமர வைக்க முடியுமா, மன்னனை இந்த இடத்துல உட்கார வைக்க முடியுமா என்று அவர் எண்ணுகின்ற பொழுது மணக்கால் முனிவர் ஒரு அருமையான சாதுரியத்தை கையாளுகின்றார். உலக நலன் பொருட்டு மன்னனை நெருங்க முடியுமா? குறுநீல மன்னனாக இருந்தாலும் கூட அவனை அணுவதற்கு ஒரு சூழ்நிலையை எதிர்பார்த்துதான் இந்த தூதுவளை கீரையை தினமும் சமையல்காரன் மூலமாக அவருக்கு தருகின்றார். மன்னர் வருகின்றார். இவரை பார்க்கின்றார். அவருடைய திவ்ய வடிவத்தை மணக்கால் முனிவருடைய திவ்ய வடிவத்தை பார்த்து வணங்கி இருக்கின்றார். ஐயா, அப்பொழுது அவர் சொல்லுகின்றார். மன்னர் கேட்கின்றார் அவையிலே, உனக்கு என்ன வேண்டும் சுவாமி, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் உங்களுக்கு ஒரு பெரும் செல்வத்தை தர வந்திருக்கிறேன். மன்னனுக்கு செல்வம் தர போகிறீர்களா? அவையோர் வியந்து பார்க்கின்றார்கள். ஆமா மன்னா, உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வத்தை தர போகின்றேன், வாருங்கள் என்னோடு என்று அழைக்கின்றார். எங்கே அந்த பொற்குவிகள் எங்கே என்று எல்லோரும் சென்று பார்க்கும் பொழுது திருவரங்கன் ஆலயம், பள்ளி கொண்ட அந்த பரந்தாமனை காட்டி இவனே அந்த செல்வம், இவன் தானே அந்த செல்வம், எல்லா செல்வமும் அழிந்துவிடும், ஆனால் அழியாத செல்வம் என்று பொழுது அள வந்தார். கண்களில் நீர் பெருகுகின்றது. தன்னுடைய அரச வாழ்க்கையை துறந்து அந்த இடத்திற்கு அமருகின்றார். ஒரு மன்னனை மகானாக்கிய ஒரு நிகழ்வு, ஒரு தூதுவளை கீரை பார்த்தீர்களா? இந்த புல்லா இருந்தாலும் பூண்டாக இருந்தாலும் கூட எல்லாமே நம்முடைய மன்னர்கள் எல்லாம், மக்கள் எல்லாம், மகன்கள் எல்லாம் ஒரு தெய்வாம்சம் பொருந்தியதாகத்தான். ஒரு 1000 மலர்கள் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம துளசியை தானே பெருமாளுக்கு சூடுகின்றோம். 1000 இலைகள் இருந்தாலும் வெல்வத்தை தானே சிவனுக்கு சூடுகின்றோம். மலர்களில் உயர்ந்த மலராகத்தான ஊமத்தம்பூவையும் அந்த பூக்களை எல்லாம் சிவனுக்கு சூடுகின்றோம். தும்பையை தானே சூடுகின்றார் பிரியமாக. ஆக பார்த்தீர்களா, இந்த தூதுவளை மனசுல கலங்கம் வரும் பொழுது, மனம் கவலை வரும்போது, மனம் தவறான பாதையை நோக்கி நகரும் பொழுது, நாம் வாழ்ந்தோம், பெற்றோம், வாழ்ந்தோம், பட்டங்களை பெற்றோம், இறுதியில் காதற்ற ஊசியும் வாராது கண்வடைக்கு என்று கலகின்ற பொழுது ஒரே ஒரு முறை தூதுவளை கீரை, தூதுவளை கீரையை சாப்பிட்டவர்களெல்லாம் மகானாகிவிடுவன முடியாது. நம்பிக்கை. கங்கை புறப்பட்ட இடத்துல இருந்து முடிகின்ற இடைவரை எத்தனையோ பாறைகளில் மோதி எத்தனையோ நீர்வழி சந்தித்தாலும் கூட மனசு தாங்க இது கங்கை நம் பாவத்தை தீர்க்கும் என்றால் கண்டிப்பாக தீர்க்கும். நம்பிக்கை தாங்க காரணம். அந்த நம்பிக்கை தரக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வைத்தான் இந்த மணக்கால் சுவாமிகள். பாருங்க, ஒரு மகான் தன் குரு சொன்னதை, இது 2 விஷயத்தை நீங்க பார்க்கணும். ஒரு 2 அற்புதமான நிகழ்வுகளை இறைவன் ஆட்டி வைத்தான். தன் குரு சொன்ன ஒரு நிகழ்வுக்காக ஒரு அற்புதமாக ஒரு நிகழ்வை நடத்தினார். தன்னுடைய சீடன் குருவுடைய ஆசையை நிறைவேற்றினார். அந்த வகையில் ஆள வந்தார் என்ற ஒரு அற்புதமான நமக்கு கிடைப்பதற்கு காரணம் இந்த தூதுவளை ருசி. அந்த ருசி இறைவன் மீது ஏற்பட வேண்டும், பக்தி ஏற்பட வேண்டும். கண் கொண்ட சொல்லுவார் கண்ணதாசன், கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். நம்ம பார்க்கிற பார்வைதான். சமீபத்தில் திருக்கடையூர் சென்றேன். கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னால பார்த்தது என் தாய். கண்களில் கண்ணீர், ஆனந்த கண். அம்மா என்று நடுங்கி போய்விட்டேன், அம்மா என்று நடுங்கி போய்விட்டேன். அவள் அப்படித்தான் இருக்கின்றார், என்றும் இளமையாக இருக்கின்றார். எண்ணுவதற்கு சமயங்களும் இல்லை, ஈண்டெடுப்பால் ஒரு தாயும் இல்லை, அமையும் தோழியர் மேல் வைத்த ஆசையும் அப்படியே இருக்க எங்க அம்மா, இளமை குன்றாமல். அதே தனந்தரும் சொன்னார், தனம் மட்டுமா நீ தருவாய் தாயே,
அனைத்தையும் தரக்கூடியது அல்லவா. இந்த உடல் அன்று இருந்த 18 வயது இன்று 68 வயதாகிவிட்டது. உடல் மாறினாலும் கூட இன்னும் என் தாய் மீது கொண்டு பார்த்து அந்த வகையில் இந்த மணக்கால் சுவாமிகள் எவ்வளவு பெரிய மகான். இந்த மாசி மாசம், இந்த மாசி மாதம் மணக்கால் முனிவரை நாம் தேடியெல்லாம் சொல்ல வேண்டாம். ஒரே ஒரு முறை பெருமாள் எங்கெல்லாம் பள்ளி கொண்டிருக்கின்றாரோ, பெருமாள் 108 திவ்ய தேசத்துல அருகில் உள்ள ஒரு திவ்ய தேசம் சென்று பெருமாளை மனம் குளிர நீங்கள் வழிபாடு செய்து ஒரு வாழை இலை அதுல தண்ணீர் தெளித்து சாதம் வைத்து தூதுவளை துவையலோ பொரியலோ தூது இலையோ செய்து அருந்தி நாராயணன் நாமத்தை சொல்வீர்களானால் மணக்கால் முனிவனுடைய அருளை முழுமையாக பெறுவதற்கு இந்த மாசி மாதம் அற்புதமான ஒரு நாள்.